சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக வந்து அங்கங்கே கட் கொடுக்குறேன் நான். ஸோ மசாலா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இறங்கும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் கட் பண்ணியாச்சு. 1 கப் கர்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 லைம் ஜூஸ், அப்புறம் சால்ட். இது வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன். ஸோ இதை நம்ம நல்லா மசாலா உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா பிரட்டிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் சோக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் அப்படியே வச்சிடுறேன். ஆஃப்டர் 8 ஹவர்ஸ் ஸோ மசாலா ஊறினதுக்கப்புறம் எடுத்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மஸ்டர்ட் ஆயில் ஒரு கடாயில் போட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கலாம் நீங்கள் கலருக்காக. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எலாச்சி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க தட்டி. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. அது எலாச்சி தூள் அரையில், நீங்கள் பவுடர் ஃபார்ம் வந்து நல்லாயிருக்கும். தென் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா கர்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர். ஸோ அகெயின் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வச்சுடுங்க. ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த தந்தூரி எஃபெக்ட்டுக்காக நம்ம இந்த கோல் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேம்ஸ் வரும், அது புகை வரும். அப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்படியே ஒரு 1 to 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம பேனில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கனை வந்து இந்த தப்பாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது செகண்ட் மேரினேஷன். ஸோ மேலேயும் நான் வந்து பட்டர் தடவிக்கிறேன். ஸோ இதை நம்ம நல்லா குக் ஆகிற க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா 2-3 பீஸும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் நல்லா ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். இல்லைன்னா உள்ள மசாலா அப்படியே இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கேப் இன்டர்வலில் வந்து நீங்கள் திருப்பி விடுங்க. 2 சைடு இல்லை 4 சைடுமே உங்களுக்கு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணது 2 லெக் பீஸ். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பெரிய மசாலா ஆட் பண்ணாலும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மயோனீஸோடு டிப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை மயோனீஸ் இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும். பெரி மயோனீஸ்